1.2 பில்லியன், அதாவது 1.2 பில்லியன் மைக்ரோ பிளாஸ்டிக்கை வெளியிடுவதை கண்டுபிடித்தனர். இதனால் பாலிப்ரோபிலீன் தேநீர் பைகள் மிகவும் ஆபத்தானவை என்று கண்டறியப்பட்டது. இதேபோல் நைலான் தேநீர் பைகள் ஒரு மில்லிமீட்டருக்கு 8.18 மில்லியன் மைக்ரோ பிளாஸ்டிக்கை வெளியிட்டன. இப்படி வெளியாகும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உடலின் உள்ள உறுப்புகளில் சேரும் என்று ஆராய்ச்சி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த துகள்கள் குடல் சுவர்களை சேதப்படுத்தி செல்களுக்குள் நுழைந்து டிஎன்ஏவை பாதிக்கும். இந்த துகள்கள் புற்றுநோய், மலட்டுத்தன்மை மற்றும் பெருங்குடல் நோய்களை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். சீனாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் மைக்ரோ பிளாஸ்டிக் கொண்ட உணவுகள் குடலின் பாதுகாப்பு அடுக்கை பலவீனப்படுத்தலாம், மற்ற புற்றுநோய்கள் செல்கள் பரவுவதை துரிதப்படுத்தலாம். இது தவிர மைக்ரோ பிளாஸ்டிக் ஆண்களின் விந்தணுக்களை பாதிக்கிறது, அவர்களின் ஏக்கத்தை குறைக்கிறது என தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக் சுகாதார கவுன்சிலின் இணை நிறுவனர் மரியா போஸ் கூறுகையில், பிளாஸ்டிக்கின் ஆபத்து குறித்து விஞ்ஞானிகள் பலமுறை எச்சரித்து வருகின்றனர். சர்வதேச சமூகம் இந்த திசையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேநீர் தயாரிக்கும் போது பிளாஸ்டிக் தேநீர் பைகளுக்கு பதிலாக பாரம்பரிய தளர்வான தேநீரை பயன்படுத்தவும், கண்ணாடி அல்லது ஸ்டீல் பாத்திரங்களை பயன்படுத்தவும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். யப்பா, நம்ம டெய்லி குடிக்கிற டீயில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஐயாம்மா, நான்லாம் ஒரு டீ லவருங்க. எனக்கெலாம் இனிமேட்டு இந்த டீயை குடிக்கும்போது இது தாங்க எனக்கு பயங்கரமாக தோணும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரில் இந்த மாதிரி விஷயங்களில் குடிக்கிறது பெட்டராக இருக்கும். என்னடா இவன் அதுக்காக டீயே குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டானேன்னு பார்க்குறீங்களா? எஸ்ங்க, டீங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்றாட ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ அதனால் அதை குறைக்க முடியாது. அதுக்காக நம்ம இப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு அளவாக இருந்தால் எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணுமா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் டீ பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.